அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனையும் இந்த வாதம் அதிகரிச்சு இருக்கும்போது இருக்கும். அப்போ பொதுவாக இந்த வாதத்தை குறைப்பதற்கு சில முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு. அதுல முக்கியமா 2 முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, குடல் பகுதியை சுத்தப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் நம்ம விரேஷனத்தால் வாதம் தாழும் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. இந்த விரேஷனம் அப்படின்னு சொல்றது நம்ம ஏதாவது ஒரு மூலிகையை எடுக்கிறோம் இல்ல மருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ குடல் பகுதியில இருக்கிற கழிவுகள் வெளியேறும்போது அதனோட சேர்ந்து வாதம் நமக்கு குறையும். அதே மாதிரி சில தைல அடுத்த முறை அப்படின்னு பார்த்தோம்னா சில தைல வகைகளை நம்ம மூட்டுக்கள்ல நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது அதாவது இது தொக்கண சிகிச்சைகள் அப்படின்னு சொல்றோம். தொக்கண சிகிச்சைகள் அப்படின்னா மசாஜ் தெரப்பி அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா நம்ம ஆயில் தைல வகைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதிகமான மூட்டு வீக்கம் இருக்கு அப்படின்னா அது குறைய ஆரம்பிக்கும். நடுக்கம் இருக்குன்னா அதுவும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும்.